கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. அது மனித வாழ்க்கையில் மனிதர்களுக்கு வேணால் அது சரியாக இருக்கலாம். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, கோபம் எப்படி வெளிப்படுத்துகிறாங்களோ அதே போல் அன்பையும் அப்படி வெளிப்படுத்துகிறவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறது தான். குணத்தை வெளிப்படுத்துகிறாங்க தான். இங்கே குணத்தை நாம் வெளிப்படுத்துறதுங்கிறதே குறைஞ்சி போயிடுச்சு. முன்ன மாதிரி நம்ம வாய் விட்டு சிரிக்கிறதும் இல்லை, நம்ம வாய் விட்டு அழறதும் இல்லை, மனசு விட்டு பேசுகிறதும் இல்லை. அதனால தான் அந்த காலத்தில் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி கோபம் இருக்கிற வீட்டில், கோபம் இருக்கிறவங்கள்ட்ட தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி, அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு வீட்டில் எப்பெல்லாம் கோபம் இருந்துக்கிட்டே இருக்கோ அங்கே லக்ஷ்மி கடாட்சம் தங்காது அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க. அதனால் கூடுமான வரைக்க கோபமாக இருக்கிறதோ, கோபமான வார்த்தைகளை சொல்கிறதோ நாம் இல்லத்தில்